கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த நாளிலும் உங்களோடு கூட பேச முடியாது கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். தொடர்ந்து யோவான் எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் அதில் 1 முதல் 18 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கிறோம். புது வாழ்வை தருகிறார் இயேசு, அதாவது புது வாழ்வை தரும் இயேசு. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. பெதஸ்தா குளத்தருகே 38 வருடங்களாக முடங்கி கிடந்த, நம்பிக்கை இழந்த ஒரு மனிதனை நோக்கி இயேசு, நீ சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். சொஸ்தமாக வேணும்னா குணமாக. அந்த மனிதனோ தன் தடைகளையும் தனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்ற ஏமாற்றத்தையும் அடுக்கிக் கொண்டிருந்தான். ஆனால் இயேசுவோ அவனுடைய தடைகளை பார்க்காமல், எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று வல்லமையோடு அவர் கட்டளையிட்டார். அடுத்த கணமே அந்த மனிதன் சுகமடைந்து நடந்தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எது சாத்தியமற்றதாக காணப்படுகிறதோ அதை இயேசு ஒரே நொடிகள் செய்ய முடியும் என்பதை இது காட்டுகிறது. அல்லேலூயா. அற்புதம் நடந்த பின்பு இயேசு அந்த மனிதனை தேவாலயத்தில் காண்கிறார். அவனை கண்டு ஒரு முக்கியமான எச்சரிக்கை கொடுக்கிறார். என்ன? இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அதிக கேடு வர்றதுக்கு காரணம், தீமைகள் வரக்கூடிய காரணம் என்னவென்றால், முக்கியமான காரணம் நம்முடைய பாவம். அப்பேற்பட்ட பாவத்திலிருந்து, பாவத்தின் பழக்கத்திலிருந்து, தீமைகள் நம்மளை விட்டு விலகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு விசுவாசத்தை கீழ்ப்படிந்து நடக்க இந்த நாட்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசு அவனுடைய சரீர சுகத்தை மட்டும் விரும்பவில்லை, அவனுடைய ஆத்மா பாவத்திலிருந்து விடுபட்டு பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று அவர் விரும்பினார். நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பல வியாதிகள், அநேக பாரங்கள், கவலைகள், கண்ணீர்கள் பழமையானதாக, எவ்வளோ பழமையானதாக நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அதை இயேசுவால் மாத்திரமே மாற்ற முடியும். இல்லையா? இயேசுவும் ஒருவர் அப்படி இல்லை, இயேசு ஒருவர் மாத்திரமே இவை எல்லாவற்றையும் மாற்ற முடியும், உங்களிடத்திலிருந்து நீக்க முடியும். ஆனால் அவர் தரும் சுகத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொண்ட நாம் இனி நாம் பாவ சேற்றில் வாழாமல் அவருக்கு பிரியமான ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ அவர் விரும்புகிறார். அப்போ இந்த நாட்களிலே நம்முடைய இருதயத்தை அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். அவர் உங்களுக்கு புது வாழ்வை தருவார். இல்லையா? அப்போ நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசுவே, என் பலவீனங்களை மாற்றி எனக்கு ஒரு சுகத்தை தாரும். நீர் தரும் விடுதலை காத்துக்கொண்டு இனி நான் பாவம் செய்யாமல் உமக்கு பிரியமாய் வாழ எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.